எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு, வாங்க செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சு பானை எடுத்து வச்சாச்சு. பானை காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் கலக்கி விட்டுக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தனி மிளகாய் தூளும் பிரியாணி மசாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஒழுக்கு அரிசி எடுத்தோம், அதில் 2 ஒழுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடுங்க. மூடி போட்டு மூடி கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பாடு. இந்த டைமில் எடுத்து வச்ச கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக இருக்குது. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு தம் போடுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அந்த தட்டு வச்சு மேலே வெளியில் ஆவி வராத அளவுக்கு நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போட்டதுலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.